நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். நேச்சுரலா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்னா விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? நான் எதிர்பார்க்கிறேன், நடக்கல, ஜெபிக்கிறேன், நடக்கல, இல்ல வர மாதிரி இருக்குது, அப்புறம் கை விட்டு போயிடுது. நேச்சுரலா என்ன ஆகும்? ஒரு ஃபெய்த் கம்மியாக ஆரம்பிக்கும், சோர்வு வர ஆரம்பிக்கும். அப்பதான் ஞாபகம் வச்சுக்கணும், உன் சூழ்நிலையை மட்டும் அறிந்தவர் அல்ல, உங்களையும் அறிந்தார். Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. அல்லேலூயா. சங்கீதம் 139 எடுத்துட்டீங்கன்னா எல்லாரும் முறையாக நம்ம வாசிப்போம். 139 வாசிக்கலாமா? இல்ல ஸ்கிரீன்ல கூட நீங்க you can refer. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொண்டும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்பட்ட நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! அவைகளை நான் என்ன போனால் மணலை பார்க்கிலும் அதிகமாம். நான் விழிக்கும் போது இன்னும் மண்டையிலே இருக்கிறேன். தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீர், ஆனால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். அவர்கள் என்னை பகைஞராய் எண்ணுகிறார்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென். அல்லேலூயா. சரி, இதுக்கப்புறம் தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்க வசனங்களை திருப்பி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம தியானிக்கும் பொழுது அதுல இருந்து நம்ம பார்க்கலாம். 139ஆம் சங்கீதம் ஒரு எசன்ஸ் நம்ம சொல்லணும்னா, நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்படின்றது சிம்பிளா அதுல புரிந்து கொள்ளலாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் எலும்புகள் உருவேற்படும் நாட்களை உம்முடைய கண்கள் கண்டது. நம்ம இன்னைக்கு இருக்கிற அந்த மருத்துவ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில, இந்த மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சியில நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு பெண் கருவுற்ற அந்த நாளிலிருந்து இன்னைக்கு நான் பிள்ளைங்களாம் கருவடைஞ்ச ஐசக் ஜூடாலாம் பிரெக்னெண்டா இருக்கிற டைம்லலாம் அப்போ வி ஹேட் நிறைய இமேஜஸ். அந்த பேபி எப்படி இருக்கும், ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கும், இந்த வீக் எப்படி இருக்கும், இந்த ட்ரைமெஸ்டர்ல எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல இமேஜஸ் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோஸே இருக்கு. அப்போ ஒரு கரு எப்படி வளரும், அதோட வளர்ச்சி இத்தனை நாள் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ துல்லியமா கணிச்சு எல்லாமே கிளியரா சொல்ல முடியுது. ஆனா அதுல ஒரு கேட்ச் என்ன அப்படின்னா, கருவுற்று இருக்கிற ஒரு பெண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியுதே தவிர கரு எப்போ உருவாழ்வான்னு யாருக்கும் தெரியாது. இல்ல அது மாதிரி இப்படி சொல்லுவாங்கல்ல, யூ கேன் கவுண்ட் த சீட்ஸ் இன் அன் ஆப்பிள், பட் த நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் அ சீட் ஒன்லி காட் நோஸ் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அப்போ இங்க அந்த வார்த்தையில சொல்லுது, என் எலும்புகள் உருவேற்படும் நாட்களை உங்களுடைய கண்கள் கண்டது.
அப்போ தாயின் கருவில் when we are knitted together, ஃபர்ஸ்ட் வந்து அந்த போனுக்கு பதிலாக அந்த கார்ட்லேஜ் ஃபார்ம் ஆகும், அந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய அந்த போன்ஸ், அப்புறம் தான் அது திக்கன் ஆகும். அந்த எலும்புகள் ஒன்றோடு ஒன்று இணைகிற நாட்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியும் அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதான் உங்க ஹேர்ஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்னு வசனம் சொல்லுது, உன்னோட முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆமீன். ஸோ அந்த கவுண்டிங்க்கும் நம்பரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கு. கவுண்டிங் நம்ம ரெண்டுமே எண்ணிக்கை தான் சொல்கிறோம் தமிழில். கவுண்டிங் வந்து எவ்வளோ இருக்குது, 100, 200, 300 அப்படின்றது கவுண்டிங். நம்பரிங் வந்து 101வது எது, 1,02,000 எது அப்படின்னு சொல்கிறது தான் நம்பரிங். இப்போ ஆண்டவர் வந்து ஹேரை கூட நம்பர் பண்ணி வச்சிருக்காராம். அவ்வளோ தூரம் நம்மை ஆழமாய் அறிந்த ஒரு ஆண்டவர். ஸோ இந்த 139ஆம் சங்கீதத்தில் நம்மை அறிந்த ஆண்டவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்குற வசனம் என்ன அப்படின்னா 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. இப்போ இதுக்கு முன்னாடி டேவிட் சொல்றது என்னன்னா, நான் விடியற் காலத்து சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாளங்கள் போனாலும், வானத்துக்கு ஏறினாலும், பூமிக்கு இறங்கினாலும் எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் இந்த லைன் சொல்றாரு இல்லையா. இப்போ இந்த சாம்ல இருந்து 3 காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்மை அறிந்த ஆண்டவர். நம்மை அறிந்த ஆண்டவர். ஸோ நம்முடைய பிசிக்கல் பீயிங், அதாவது நம்ம இன்னைக்கு உருவாகி ஒரு பெண்ணாய் ஒரு ஆணாய் நம்ம நிற்கிறோம்னா, அதை உருவாக்கின கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை அந்த உறுப்புகளை நம்மை உருவாக்கின விதத்தில் அறிந்திருக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஒரு பர்சனாலிட்டியாகவும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வந்து ஒரே குடும்பத்தில் 5 பிள்ளைகள் நம்ம பிறந்திருந்தா கூட 5 பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க இல்லையா. 5 பேருடைய டேஸ்ட் ஆர் டிஃப்ரெண்ட். 5 பேருடைய ட்ரெஸ், அவங்களோட வேரிங் ஸ்டைல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு பிடிச்சிருக்கிற உணவுகள் டிஃப்ரெண்ட். நல்லா ஸோ ஃபிசிக்கலாக வந்து பார்க்குறதுக்கு கெட்டது ரிசம்பிளன்ஸ், ஓகே இந்த ஃபேமிலியோட பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தோன்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஃபிசிக்கல் பீயிங்கை ஆண்டவர் உருவாக்குனது மட்டும் அறிந்தவர் அல்ல, உன்னுடைய எமோஷன், உன்னை பர்சனாலிட்டி, ஆள் தத்துவத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அப்போ நம்மை குறித்து சகலவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா. நம்ம எங்க ஃபெயில் ஆகிறோம், நம்ம எங்க விழுந்து போகிறோம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, என்னுடைய இவ்வளவு நாட்கள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இன்னும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறதுன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்போ சில என்ன சொல்றது, நம்ம ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட பிளான் அண்ட் பர்பஸ் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளான் அண்ட் பர்பஸை நம்ம அடைவதற்கு ஆண்டவர் நம்ம தகுதிப்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டோம், இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னா அந்த 90% ரெடி ஆகிட்டு 10% ரெடி ஆகலைன்றது ஆண்டவருக்கு தெரியும். அந்த 10% ரெடி ஆகிறதுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஆண்டவர் ஆகிறார் பிஃபோர் யூ ரீச் யுவர் டெஸ்டினி. ஸோ நிறைய நேரத்தில் தாமதங்கள் நமக்கு வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கு. தாமதங்கள், டிலேஸ் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. நம்ம நினைக்கிற டைம் லைனில் காரியங்கள் கைகூடி வராததும், நம்ம எதிர்பார்த்ததை போல காரியங்கள் நடக்காமல் இருப்பதும் ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆனால் அதற்கு பின்னாடி ஆண்டவருடைய உன்னை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ முதல் காரியம் என்னன்னா, நம்மை அவர் அறிந்து வைத்திருக்கிறார், நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அந்த சங்கீதத்தில் சொன்ன போல, வேதனை உண்டாக்கும் வழி என் இருதயத்தில் இருக்குதோ என்று ஆராய்ந்து பாரு. ஹல்லேலூயா. என் உள்ளத்துல seek and find if there be any wicked way in me என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா தேவன் நம்மை ஆராய்ந்து பார்க்க வல்லவர். ஸோ இன்னைக்கு இந்த காலை வேளையில வாட் எவர் இஸ் யுவர் சிச்சுவேஷன், ஐ மீன் ரிஜெக்ஷன்ல போறீங்களா, இல்ல ஏமாற்றத்தில் நிற்கிறீங்களா, இல்ல டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கீங்களா, இல்ல வந்து மறுதளிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு நீங்களே வந்து சிலருக்கோட லைஃப் வந்து நார்மலா போயிட்டு இருக்கும், அவங்களுக்கு எல்லாமே ஓகேவா தான் தெரியும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கு. அவங்கள்ட்ட நீங்க தனியா பர்சனலா பேசினா அவங்களை குறித்து அவங்களுக்கு நிறைய மனத்தாங்கல்கள் இருக்கும். நான் இதை முதலே பண்ணியிருக்கணும், நான் இப்படி இருந்திருக்க கூடாது, நான் இப்படி ஐ குட் ஹவ் பீன் அ பெட்டர் மதர், நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா சேர்த்து வச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரிக்ரெட்ஸ் அண்ட் கில்ஸ் நிறைய பேருக்குள்ள இருக்கும். இதுவா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டோட நாமத்தினால சொல்றேன், God knows that personality of yours. ஒரு ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் அதை ரொம்ப கிளியரா அறிந்து வைத்திருக்கிறார். சரி, அடுத்த கேள்வி என்ன? அதெல்லாம் அறிஞ்சு வச்சு அவர் என்ன பண்றாரு? நான் சொன்னேனே, உனக்குன்னு ஒரு டெஸ்டினி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த டெஸ்டினிக்கு நேரா நம்ம ஒப்படைக்கப்பட்டவர்களா இருந்தா நம்ம உருவாக்கி தேவன் அந்த இடத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ நம்முடைய ரிக்ரெட்ஸ், வான்ஸ், டிசைர்ஸ் சொன்னல, நம்முடைய ஆசைகள், நமக்குள்ள இருக்க கனவுகள், இந்த கனவுகள் நம்ம நினைச்சிருக்கிற நமக்குள்ள இருக்க சில குற்ற மனசாட்சிகள், இதெல்லாம் சில நேரத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு இது ஒத்து போகாம இருக்கும். புரியுதா? தேவன் வச்சிருக்கிற திட்டத்துக்கு ஒத்து போகாம இது இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணும் அப்படின்னா, அவருடைய திட்டத்துக்கு நேராய் உங்களை திசை திருப்ப வேண்டி இருக்கும். இட் will also take time. சம்டைம்ஸ் நம்ம அவருடைய சித்தத்துக்குள்ள இருப்போம், அவருடைய ஒப்படைப்புக்கு போயிருப்போம், சீக்கிரமா போயிடலாம். ஆனாலும் அவர் விரும்புகிற குவாலிட்டியை உருவாக்காம ஆண்டவர் அதை கொண்டு வந்து சேர்க்க மாட்டார். நம்ம லைஃப்ல எப்பவுமே இந்த ஜோசஃபோடைய காரியத்தை மறக்க கூடாது. அவனை 30 வயதுல ஆண்டவர் எகிப்துக்கு பிரதமராய் மாத்தரணும் அப்படின்னா 30 இயர்ஸ்ல நம்ம லைஃப்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும். அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி, அதான் உலகத்தோட தாரக மந்திரம். 30 இயர்ஸ்ல ஜோசப் அங்க நின்று அந்த எகிப்து முழுவதுக்கும் ஞான ஆலோசனை கொடுத்து ஆளுகை செய்கிறவனா இருக்கணும்னா அவனை எவ்வளவு உருவாக்க வேண்டி இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். அந்த 29 வருடங்களும் உருவாக்கி 30வது வயதுல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த பினிஷ்டு ப்ராடக்டா அவனை பார்க்குற வரைக்கும் அந்த பெடஸ்டல கொண்டு போய் ஆண்டவரால வைக்க முடியாது. ஆல்வேஸ் ரிமெம்பர், எனக்கு ஆண்டவர் திரும்ப திரும்ப உணர்த்தி என்னை கட்டுவித்த ஒரு காரியம். ஆமென். ஒரு படியிலேருந்து அடுத்த படிக்கு போற அப்படின்னா அந்த படியில் உன்னோட பர்பஸ் முடியாம அதுக்கு அடுத்த படிக்கு போகவே முடியும். You will only be in that step. அதை தாண்டி உன்னால போகவே முடியாது until the time you give yourselves to God. ஸோ இன்னைக்கு என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக் கொள்ளலாம், கில்ட்டோட சொல்லிக் கொடுக்கலாம், வைராக்கியத்தோட சொல்லிக் கொள்ளலாம். ஆனா என்னை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதுதான் இன்னைக்கு இங்க இருந்து நம்முடைய டேக்அவே. என்னை அறிந்த ஒரு ஆண்டவர் உண்டு, அவருக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, நான் அவரை எப்படி அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் என்னை எப்படி ஒப்பு கொடுக்கிறேன், அவ்வளவுதான் லைஃப். ஸோ சங்கீதம் 139 முதல் காரியம் என்னை அறிந்த ஆண்டவர் இல்லையா, God who knows me. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா God who knows everything. ஹல்லேலூயா. இப்போ என்னை அறிந்தவர் மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அந்த வார்த்தைக்கு தான் சாவரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு அந்த 3 தன்மைகளை சொல்லுவாங்க பார்த்தீங்க. எங்கும் நிறைந்திருக்கிற ஆண்டவர்ல ஹல்லேலூயா. எல்லாம் வல்லவர், எல்ஷடா என்று சொல்லுகிறோம் இல்லையா. ஆண்டவர் எல்லாம் செய்யவல், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எல்லா விதமான ஆற்றலையும் உடையவர். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அதுதான் சாமிஸ்ட் சொல்லும் பொழுது, உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் எங்கே போவேன். நான் மேலே ஏறினாலும் இருக்கீங்க, கீழே இறங்கினாலும் இருக்கீங்க. அவர் என்னை அறிந்தார், அதே போல என்னை சுற்றி இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, God knows you. அடுத்தது God knows your situation. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். God knows you, God knows your situation. ஹல்லேலூயா. அப்போ மனுஷனால புரிந்து கொள்ள முடியாத உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை தேவன் புரிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஹல்லேலூயா. சிலர் உங்களை குறித்து சில ஒரு ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் இவன் இப்படிதான், எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நின்று இருக்கா, அப்படி ஒரு அபிப்பிராயம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்னா ஒருவேளை நீங்க மனசுக்குள்ள நினைச்சு என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு தாங்கல் வந்துடும் இல்லையா, ஈஸியா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், உங்களையும் அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன உன்னை அறிந்தவருக்கு உன்னோட ரெஸ்பான்ஸ் என்ன, நான் அவரை அறிய வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ உன் சூழ்நிலையை அறிந்திருக்கிறார் அப்படின்ற ஞானம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா, God is in control, he knows everything. என்னுடைய எதிரியை அவருக்கு தெரியும், என்னை ஆசீர்வதிக்கிறவனே எனக்கு தெரியும், என் தாய் தகப்பனுடைய சூழ்நிலையை தெரியும், நான் இருக்கிற வாழ்க்கையின் பாதை அவருக்கு தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் படுற கஷ்டம் ஆண்டவருக்கு தெரியும், நான் விடுகிற கண்ணீர் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ என்னை அறிந்த ஆண்டவருக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, நான் அவரை அறிய வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1. என் சூழ்நிலையை அறிந்த ஆண்டவருக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை அவர் கரத்துல இருக்குது அப்படின்ற விசுவாசத்துல வாழ வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரத்துல இருக்குது அப்படின்ற ஃபெய்த் ஃபில்டு லைஃப்ல நம்ம வாழ ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த ஃபெய்த் இருந்துச்சுன்னா அதுதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அது இருக்கிறது. பிராக்டிக்கலா நம்ம பேசி கொண்டு போவோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் ட்ரபிள்ல இருக்கும்னு வச்சுக்கோங்க, பொருளாதார நெருக்கடியில் இருக்கும். சில நேரம் வீட்டினுடைய நார்மல் லைஃப் நடத்துறதுக்கே கஷ்டமா இருக்கும். சில நேரம் அதாவது அந்த இட் வில் பி லைக் வாக்கிங் ஆன் த ஸ்வார்ட், கத்தி மேல நடக்கிறது போல நிறைய பேரோட வாழ்க்கையின் அனுபவங்கள், எதிர்பாராத செலவினங்கள், அதாவது நிறைய இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அப்போ 2 வகையில இருக்கலாம். என்னன்னா, ஒன்று டிசப்பாயிண்ட் ஆகி உடைக்கப்பட்டு அப்படியே அது நம்ம மைண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சோன்னு நம்ம சரீரம் பலவீனம் அடைஞ்சிரும், சிக்னஸ் வர ஆரம்பிச்சிரும். அது மாதிரி இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லுவாங்க, ரிசன்மெண்ட் அப்படின்னா பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் எரிச்சல். நல்லதா உங்கள்கிட்ட பேச வந்தா கூட உங்க ரெஸ்பான்ஸ் பேட் ஆயிடும். ஐ மீன் உங்களை பிளஸ் பண்ற மாதிரி உங்களுக்காக ஏதாவது சொல்லணும்னு வந்தா கூட அங்க அவங்க பேசுகிற வார்த்தை அப்படியே உடைச்சிரும் உங்களை. நீங்க அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா ரிசன்மெண்ட், நீங்க அப்படிப்பட்ட பர்சன் இல்ல. உங்களுக்குள்ள அந்த சேர்ந்திருக்கிற அந்த எரிச்சல், விரோதம், அது உங்களை அப்படியே மாத்தி. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ். இதுக்கு அடுத்த ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையும் என் கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அன்னைக்கு என்ன சேலஞ்ச் இருக்கோ அதை ஃபேஸ் பண்றதுதான் ஃபெய்த்ல ஓடுற லைஃப். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப என்னை அறிந்த ஆண்டவர், சங்கீதம் 139, என்னை அறிந்த ஆண்டவருக்கு என்னோட ரெஸ்பான்ஸ், நான் அவரை அறிய வேண்டும், என்னை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். என் சூழ்நிலையை அறிந்த ஆண்டவருக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, he is in control என்று நான் விசுவாசித்து நடக்க வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க God is in control? God is in control. கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆளுகை செய்கிறார். என் படிப்பு, என் வேலை, என் திருமணம், நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பிள்ளை செல்வங்கள், உயர்வுகள், எல்லாத்துலயுமே நான் சொல்றேன் God is in control. அல்லேலூயா. நான் சொல்றேன், நீதிமான ஆண்டவர் தள்ளாட விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தள்ளாட விட மாட்டார். நீதிமான கர்த்தர் தள்ளாட விடவே மாட்டார். இன்னைக்கு அந்த ஒரு வைராக்கியத்துல நீங்க இந்த இடத்தை விட்டு போகணும். God is watching over me, God is in control. அதுவும் விசேஷமா பாத்தீங்கன்னா, நம்ம தலை குனியணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்தின் கண்களுக்கு முன்பாக நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவராக. அல்லேலூயா. God can change anything at any point in time. அப்ப திருப்பியும் இது ரெண்டையும் இப்ப லிங்க் பண்ணணும். என் சூழ்நிலையை அறிந்திருக்கிற ஆண்டவர், என்னை அறிந்திருக்கிற ஆண்டவர், 2 ஃபேக்டரை வச்சுக்கோங்க. அப்போ என் சூழ்நிலை மோசமாயிட்டே போகுது, மாறல. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நேச்சுரலா ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும்னா விசுவாசம் குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா? நான் எதிர்பார்க்கிறேன், நடக்கல, ஜெபிக்கிறேன், நடக்கல, இல்ல வர மாதிரி இருக்குது, அப்புறம் கைவிட்டு போயிடுது. நேச்சுரலா என்ன ஆகும்? ஒரு ஃபெய்த் கம்மியாக ஆரம்பிக்கும், சோர்வு வர ஆரம்பிக்கும். அப்பதான் ஞாபகம் வச்சுக்கணும், உன் சூழ்நிலையை மட்டும் அறிந்தவர் அல்ல, உங்களையும் அறிந்த ஆண்டு. அப்போ உங்க ஃபெய்த் கம்மியாகுது, நீங்க டிஜெக்ட் ஆகுறீங்க, ஸ்லோ ஆகுறீங்க. அப்ப பார்த்துட்டு சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டாரு. அந்த விசுவாசத்தை திருப்பியும் தூண்டி எழுப்ப ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்வார். ஒரு நாள் காலையில இந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவன் உங்களோடு வல்லமையாய் பேச முடியும். எதிர்பார்க்காம நீங்க சும்மா பார்க்குற அந்த வாட்ஸ்அப்ல வர ஒரு வசனம் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி உங்களோடு பேசும். சில நேரம் திட்டும் வசனம், சில நேரம் வசனம் அடிக்கும், சில நேரம் பலான்னு ஆண்டவர் அரைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படிலாம் நடந்திருக்கு அவங்களுக்கு, எனக்கெல்லாம் நடந்திருக்கு. அது எடுத்து பார்த்தோன்னா அற்ப விசுவாசி அப்படின்னு ஆண்டவர் பலான்னு கொடுத்த மாதிரி இருக்கும். சரி ஆண்டவரே, நான் விசுவாசிடுறேன் அந்த மாதிரி. எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு அன்பின் தேவன் நம்மோடு கூட நம்மை அறிந்தார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன், God who knows you and me. ரெண்டாவது, God who knows every situation. God is sovereign. சாவரின்னா சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல ஆண்டவர் வைத்திருக்கிறவர். மூணாவது, God who is a miracle worker, God of impossibilities. ஹல்லேலூயா. முடியாதவைகளை சாத்தியமாக்குகிற ஆண்டவர். அதுதான் இன்னைக்கு நம்ம வாசிச்ச 11வது வசனம். ஹல்லேலூயா. சங்கீதம் 139:11, இருள் என்னை மூடிக்கொண்டாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். நான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட சம்பவம் அடிக்கடி சொல்லுவேன். சொல்லிட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஃபயர் லாஸ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபயர் என்னாச்சு? ஃபயர் லாஸ் இட்ஸ்
பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபயர் என்ன பண்ணும்? பேர்ன் பண்ணணும். ஃபயர் என்ன பண்ணணும்? சுடணும். இல்லைன்னா நீ எல்லாம் ஒரு ரவுடியா அப்படின்ற மாதிரி தான். நீ எல்லாம் ஃபயரா? நம்ம பிள்ளைங்க இங்கே ஸ்கிட்டு போட்டாங்க. அப்போ வந்து ஜீசஸை பார்த்து ஒரு பொண்ணு கேட்குது, ஜீசஸ் நீங்களாம் ஒரு ஜீசஸா? அந்த மாதிரி நம்மளாம் கேட்கலாம், ஃபயர் உனக்கு அசிங்கமா இல்லை? இப்படியா? அது நீ எல்லாம் ஒரு ஃபயர்னு சொல்லிக்க உனக்கு அசிங்கமா இல்லை? அந்த மாதிரி ஃபயர் லாஸ்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஃபயர் சுடணும், ஃபயர் எரிக்கணும், ஃபயர் அக்கினி எரிக்க வைக்கணும். ஆனா ஃபயர் லாஸ்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்? 3 பேர் கூட 4ஆவதா ஒருத்தர் வந்து நின்னாரு, அவர் எல்லாத்தையும் மாத்திட்டார். புரிஞ்சதுல? 11ஆம் வசனம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வாசிங்க. இருள் இரவு என்னையா சொல்ல வரீங்க? அக்கினி வேகாது இருக்கும்னு சொன்ன மாதிரி, அக்னி லாஸ்ட் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி, இருளுக்குன்ற அடையாளமே ஆண்டவர் இல்லாம பண்ணிட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாக்க. இருள் என்னை மூடிக்கொள்ளுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? இருள் தான் மூடி இருக்குது, எல்லாருக்கும் தெரியுது என்னை சுத்திலும் டார்க்னஸ். ஆனா திடீர்னு ஒண்ணு நடக்குது, அந்த இரவே பகலா மாறிடுது. இவ்வளவு நேரம் இருளா தான் இருந்துச்சு, இப்ப இருளே பகலா மாறிடுச்சு. எனக்கு புரியல. அதுதான் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஆச்சரியம். என்ன அப்படின்னா, என்னை அறிந்தவர், என் சூழ்நிலை அறிந்தவர் எனக்காக ஒரு அற்புதத்தையும் செய்யாமல் விடுவதில்லை. அல்லேலூயா. அப்ப இரவையும் பகலாய் அவர் மாற்றுகிறார். அப்படி என்னுடைய டார்க்கஸ்ட் மொமெண்ட்டை ஆண்டவர் பிரைட்டஸ்ட் நூன் டைம் போல ஆண்டவர் மாத்துறார். அப்ப இன்னைக்கு இயேசு நான் வந்து சொல்றேன், உன்னை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலை அறிந்திருக்கிறார், உன் வேதனையையும் அறிந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய உடைக்கப்படுதலையும் உங்களை உருவாக்க எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அந்த டார்க்கஸ்ட் மூமெண்ட்ல அவருடைய பிரைட்டஸ்ட் சன்ஷைன் வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்படி தேவன் உங்களை உருவாக்கி நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசிச்சோம் அப்படின்னா, அதை கொஞ்சம் வாசிக்கலாமா? தானியேல் 6. தானியேலோட லைஃப்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஓகே, யார் ஒருத்தர் வாசிக்கலாம், நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். 4ஆவது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். அப்படியே வாசிட்டே வாங்க, நான் சொல்ற வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல இருந்து. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியரும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளையை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து, ராஜாவின் தாக்கீதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்திலே கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட
யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனம் வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளைகளையும் மாற்றப்படக்கூடாது என்பதும் மேதியரும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறதென்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலே தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலே கூப்பிட்டார். தானியேலே, ஜீவன் உள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்தபடியினால் அவனை ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சுமத்துகிற மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன் சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்றும் என்னிலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவத்துக்கு முடிவு பரியந்தமும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய அதிகாரம், ஆனா நீடட் ஃபார் திஸ் மார்னிங். திருப்பியும் அதே 3 டைட்டில்ஸ். உன்னை அறிந்தார், உன் சூழ்நிலை அறிவார், உனக்காக ஒரு அற்புதம் செய்வார். இப்போ தானியேலோட லைஃப் நம்ம பார்க்கும் பொழுது, தானியேலை குறித்து ஆண்டவர் அறிந்தது இங்கே நமக்கு மனுஷரால ரெக்கார்டும் பண்ணப்பட்டிருக்கு. ஆவியானுடைய இந்த இன்ஸ்பிரேஷனால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். ஸோ தானியேலை அறிந்திருக்கிற ஆண்டவர், நல்லா கவனிங்க, அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டான். 2வது பார்த்தீங்கன்னா, அவனோடு கூட இருக்கிறவர்கள் அவனை குற்றம் பிடிக்க முயற்சி செய்த பொழுதும் அவனில ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் அந்த குற்றம் இல்லாதவனாய் காணப்பட்டான். இதுக்கப்புறம் அது அவனுடைய பர்சனல், அவனுடைய இப்போ ராஜாவால ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. அந்த ராஜாவானால அந்த தீர்மானம் வந்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுக்கு அப்புறமும் தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முன் போல தன் பலகணிகளை திறந்து தேவனை திரும்பியும் 3 வேளையும் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணினான். இன்னைக்கு நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு முன் போல. அப்படின்னா தானியேலை அறிந்திருக்கிற ஆண்டவர் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தானியேலை பத்தி என்னன்னா, அவன் தன்னுடைய வேலை காரியங்களிலே குற்றமற்றவனாய் காணப்பட்டான். தேவனை தேடுகிறதுல உண்மையுள்ளவனாய் இருந்தான்.